நிப்பாட்டிக்கிட்டாங்க. இந்த யோகியர் உள்ள கட்சி திமுக எங்களோட கூட்டணி வச்சதுக்காக விஜயகாந்த் அழிக்க பாக்குறாங்களா? நான் இவ்வளவு கதை இத்தனை வருஷம் சொல்லியிருக்கேனா? இத்தனை வரைக்கும் எங்கேயாவது பிரச்சனை சொல்லியிருக்கேனா? இது அதாவது கலைஞருடைய தொழில் கெட்டிக்கார தொழில். அவர் மகன் ஒரு கத்துக்குட்டி, ஒண்ணும் தெரியாது அந்த பையனுக்கு. இன்றைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா? நான் நேற்றுக்கு சொன்ன 3 கோடி எம்எல்ஏக்களுக்கு கொடுத்து கூப்பிடுறாங்க. அதுக்குள்ள ஒருத்தர் சீரி வைகோ இப்படி சொல்லலாம், இதே தொழிலா போச்சு. நான் ஆதாரம் வச்சிருக்கேன், அதுக்காக பிரஸ் மீட்டை கூட்டியிருக்கேன். எங்கள் நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தேமுதிக மாவட்ட செயலாளர் பெயர் முகமது அலி. தேமுதிக மாவட்ட செயலாளர் பெயர் முகமது அலி. நெல்லை மாநகரில் 48வது வார்டில் நடந்து முடிந்த ஒரு மாநகராட்சி தேர்தலில் எங்கள் கட்சி வேட்பாளராக நின்றவர் கோல்டன் கான். கோல்டன் கான் சொல்லி அவர் பேக்கரி, ஐஸ்கிரீம் 2-3 கடை வச்சிருக்காரு பேட்டையில. அந்த கோல்டன் கான் வியாபாரிகள் சங்கத்துக்கு துணை செயலாளராக இருக்கிறார், துணை தலைவராக இருக்கிறார். அதாவது எழுதி வச்சிருக்கேன். பெரியார் எழுத்து உங்களுக்கு புரியாத மாதிரி எழுத்து திரும்ப எழுத்துனா அழகா இருக்கும். நீங்க ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது. இந்த கோல்டன் கான் எங்க கட்சியில தொழிற்சங்கத்தில் இருக்கிறார், எலெக்ஷன் இருந்தார். அவரும் இந்த தேமுதிக மாவட்ட செயலாளரும் வியாபாரிகள் சங்கத்தில் இருக்கிறார். கோல்டன் கானின் அக்கா மகளை தேனியில் கல்யாணம் செய்து கொடுத்திருக்கிறார். கோல்டன் கானினுடைய அக்கா மகளை கல்யாணம் பண்ணியவருடைய தகப்பனார் பெயர் நஜ்முதீன். அவர் ஏலக்காய் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றார். நேற்று மாலையில் எங்களுடைய கோல்டன் கான் கட்சிக்காரருடைய அக்கா மகளிர் மாமனார் திடீர்னு போன் பண்றாரு, நான் இங்க வந்திருக்கிறேன், நெல்லைக்கு அவசரமா பார்க்கணுங்கிறார். கோல்டன் கான் ஒரு வேலையா நீங்க வாங்க. இவர் போறாரு. உங்களுக்கு முகமது அலி ரொம்ப நண்பராமே, நீங்க வியாபாரிகள் சங்கத்தில் இருக்காங்க, நீங்க சொன்னா அவர் கேட்பாராமே. நல்ல பழக்கம் தான், நண்பர் தான். ரகசியமா ஒன்று சொல்றேன், அவரை திமுக கூட்டிட்டு வர்றதுக்கு 3 கோடி, அவரை திமுக கூட்டி வர்றதுக்கு 3 கோடி சொல்ற இடத்துல கொண்டாந்து அவர் விட்டுறணும். யார் கூட்டிட்டு வந்து விடுறாங்களோ அவங்களுக்கு 50 லட்சம், யார் கொண்டு கொண்டாந்து விடுறாங்களோ அவங்களுக்கு 50 லட்சம். நீங்க அது ஏற்பாடு பண்ணுங்க. இவனுக்கு கோபம் கொந்தளிச்சு. இப்போ நாங்க 4 பேர் போனப்ப முன்னாடி புளிய கட்டிட்டு பைக்கில் போனவன் கோல்டன் கான். புளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல ஒளிஞ்சான்னு நம்ம கிராமத்தில் இருக்கோம். சொந்தக்காரன் வந்தான். கோவப்பட்ட உடனே 50 லட்சம் கிடைக்கல, இதெல்லாம் அரசியல், இதெல்லாம் இருக்கு. இவர் ரொம்ப கோவப்பட்ட உடனே அப்போ சொல்லிட்டாரு, இந்த கோபப்படுறதுக்கு முன்னாடி புறநகர் மாவட்ட செயலாளர் தேமுதிக மாவட்ட ஜெயபாலனுக்கும் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் 3 கோடி தான். புறநகர் மாவட்ட செயலாளர் ஜெயபாலனுக்கும் ஏற்பாடு இன்னொரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கேட்டுட்டு தான் கோபப்படுறாரு கோல்டன் கான். ரொம்ப கோபமா பேசிட்டு